எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எனக்கு திரும்ப திரும்ப வருது. இதை எப்படி சரி பண்றதுன்றத வழி எனக்கு தெரியல. அந்த வழியை நானே இப்பவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான். சூசைட் அப்படின்ற ஒரு எமோஷனுக்கு பின்னாடி இருக்க கட்டுக்கதைகள்லாம் என்னென்ன, அதோட வார்னிங் சைன்ஸ்லாம் என்னென்ன, இதுதாங்க நான் சொல்ல போறேன். ரெண்டாவது, சூசைடை பத்தி பேசினா நம்ம அவங்க சூசைட் பண்றதை என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன காமிக்குதுன்னா, சூசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னா சூசைடல் தாட்ஸ், அடுத்தது சூசைடல் ஐடியேஷன், சூசைட் பண்ணணுன்ற ஐடியாஸ் வருது. இது ரெண்டுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, அதாவது சேம் ஏஜோ இல்லை நம்மளை விட யங்கர் பர்சன் கிட்ட பேசும்போது நம்மளோட தாட்ஸ் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லுதுங்க. அதே மாதிரி தாட்ஸை பற்றி நம்ம பேசலைன்னா சூசைட் பண்ணுற சான்சஸும் அதிகமாகுது. ஸோ சூசைடல் தாட்ஸ் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது கட்டுக்கதைங்க. வாயை விட்டு பேசும்போது we start thinking better. சூசைடல் தாட் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ற யங்ஸ்டரையோ அந்த டீனேஜரையோ பார்த்து நீ ஏன் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்கும்போது they start thinking better அப்படின்னு ரிசர்ச் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அடுத்தது, சூசைட் பற்றி பேசுகிறவங்க சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு மித்து தாங்க. யார் ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லதுங்க. பிகாஸ் இட் மைட் பி அ வார்னிங் சைன் ஆல்சோ.